வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 21 மற்றும் 22 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நுழைவு தேர்வு பயிற்சி மையங்கள் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வினீத் ஜோஷி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் உயர்கல்வி படிக்கிறாங்கல்ல, அதாவது 12th முடித்துட்டு வந்து டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்காக நுழைவுத் தேர்வுகள் நிறைய இடத்துல நடத்துகிறாங்க. இதற்காக மாணவர்கள் தயாராகிறாங்க. அப்படி தயாராகும்போது அதிகமாக தனியார் பயிற்சி மையங்களை தான் நம்பியிருக்காங்க. அப்போது இந்த தனியார் பயிற்சி மையங்கள் இருக்குல்ல, அது குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக 9 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு உருவாக்கியிருக்காங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா, வினீத் ஜோஷி அப்படிங்கிறடைய தலைமையில். இவர் மத்திய கல்வி செயலராக இருக்கார். இப்போ ஜேஇ எக்ஸாம், நீட் எக்ஸாம், அப்புறம் சியூஇடி அப்படிங்கிற எக்ஸாம், கிளாட், இந்த மாதிரிப்பட்ட நுழைவுத் தேர்வுகள் இந்தியாவில் நடைபெறுது. இதற்காக மாணவர்கள் அதிகமாக தனியார் பயிற்சி மையங்களை நாடுறாங்க. அப்போ இது தொடர்பாக இந்த குழு ஆய்வு செய்வாங்க. இந்த குழுவில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னா, தலைமை மத்திய உயர்கல்வி செயலரான வினீத் ஜோஷி, அப்புறம் உறுப்பினர்கள் மத்திய இடைநிலை கல்வி வாரிய தலைவர், அப்புறம் மத்திய பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகளில் இணை செயலர்களாக இருக்கிறவங்க அவங்க, அப்புறம் ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி, ஐஐடி கான்பூர், என்சிஆர்டி இந்த அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், அப்புறம் கேந்திர வித்யாலயா, நவோதய வித்யாலயா இந்த பள்ளிகளில் முதல்வராக இருக்கிறவங்க, அடுத்தது ஒரு தனியார் பள்ளி முதல்வர். இந்த மாதிரி மொத்தமாக 9 பேரை வைத்து இந்த குழுவை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு 3 லட்சம் பேர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 11வது சர்வதேச யோகா தினம் இப்போ நம்ம கொண்டாடி இருந்தோம். இதற்கான மிகப்பெரிய அளவில் நிகழ்ச்சி ஆந்திர பிரதேசத்துடைய விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இது சர்வதேச யோகா விழா இங்கே தான் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. இது நம்முடைய பிரதமர் மோடி தலைமையில் தான் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் தொலைவு உள்ள சாலையில் நிறைய பேர் மக்கள் பங்கேற்றாங்க. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றாங்க. இது கின்னஸ் சாதனையாகவே பதிவு செய்யப்பட்டது. இதில் என்னென்ன சாதனைகள் படைத்திருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதில் பங்கேற்றாங்க. இது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி ஆந்திர பல்கலைக்கழகத்தில் பழங்குடியின மாணவர்கள் 22,000 பேர் ஒரே இடத்துல 108 நிமிடங்களில் 108 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு 21 நிகழ்வுகள் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. இப்போது உலக சாதனை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய அமைப்புகள் இருக்குது. ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்டு இருக்குது, அப்புறம் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி நிறைய புக் இருக்குது. இதில் ரொம்பவே பிரபலமானது கின்னஸ் சாதனை. அதனால தான் நம்ம உலக சாதனை அப்படின்னாலே கின்னஸ் சாதனை அப்படின்னு நினைத்துடுறோம். அப்படி கிடையாது. கின்னஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, ஓகேவா? அந்த ரெக்கார்டில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா கின்னஸ் உலக சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இங்கே பார்க்குறது 21 நிகழ்வுகள் வேறு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. ஓகே, அடுத்தது யோகேந்திரா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இது யோகா தொடர்பான 1 மாத கால சிறப்பு பிரச்சாரம். யோகாவுடைய நன்மைகள், என்னென்ன விதமான யோகாலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி, யோகாசனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது தான் இதை ஆந்திர அரசு மேற்கொண்டிருந்தாங்க. ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரசேகர ராவ், ஆந்திராவுடைய ஆளுநர் அப்துல் நசீர் அப்படிங்கிறவர். அடுத்தது, அரிய வகை இரத்த பிரிவு உள்ளவர்களின் விவரங்கள் முதல் முறையாக எங்கு சேகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் NIIH. இப்போ நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனோ ஹெமட்டாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் அரிய வகை இரத்த பிரிவு உள்ளவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே சேகரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு 142 கோடி மக்கள்கிட்ட இருக்காங்க. இதில் ஒரு 50,000 பேருக்கு மட்டும் ஒரு அரிய வகை இரத்தம் நோய் இருக்குது அப்படின்னா, ஒரு இரத்தம் சம்மந்தமான, அதாவது அரிய வகை இரத்த பிரிவு இருக்குது அப்படின்னா, அவங்களில் யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பொதுவாக பிளட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்க சம்மந்தமான ஒரு டீட்டெயில் எல்லாமே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, அதற்காக இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை தொடங்கியிருக்காங்க. தேசிய நோய் எதிர்ப்பு இரத்தவியல் நிறுவனம் தான் இந்த ஒரு அமைப்பை, இந்த மாதிரி ஒரு கணக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது NIH அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனோ ஹெமட்டாலஜி அப்படிங்கிற நிறுவனம் தான். இது ICMR, அதாவது
இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பு கீழே இயங்குது. ICMR அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு. இதில் அரிய வகை பாம்பே ரத்தம் உள்ளவர்களுடைய விவரங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடைய தலைவர் மனிஷா மாத்கைக்கர் அப்படிங்கிறவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி IAS அகாடமியில் TNPSC எக்ஸாமுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே AC வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, மாணவர்களின் கலைத்திறனை வெளிக்கொண்டு வரும் கலை சிற்பி பயிலரங்கம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் கலை சிற்பி பயிலரங்கம் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் கிளாஸ் வந்து நடத்தியிருக்காங்க. இது வந்து மாணவர்களுடைய கலைத்திறனை வெளிக்கொண்டதுக்கான பயிலரங்கம். இது சென்னையில் தான் நடைபெற்றது. இதில் ஓவியம், சிற்பம், பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனம், நாடகம், பொம்மலாட்டம் இந்த மாதிரி கலைகள் எல்லாமே இடம்பெற்றிருந்தது. அதற்கான பயிற்சி வந்து வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி கிராமப்புற மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 11ஆம் வகுப்பு மாணவர்களை கல்லூரிகளுக்கு அழைத்து சென்று அங்கே இருக்கிற வசதிகள் குறித்து அவங்களுக்கு வந்து அறிமுகம் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தமிழக அரசு வந்து நடத்துகிறாங்க. இப்போ இதில் முதல் ஆண்டு பார்த்திங்கன்னா 33,000 மாணவர்கள் பங்கேற்றாங்க. அவங்க எல்லாருமே அங்கே அழைத்து செல்லப்பட்டாங்க. இப்போது 1,00,000க்கும் மேற்பட்டவங்க இதில் வந்து இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. அடுத்தது, தற்போது தமிழகத்தில் எத்தனை வயது உள்ள சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 14 வயது. இப்போது HPV அப்படின்னா ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படிங்கிறது தான். இந்த தடுப்பூசி, அதாவது இந்த வைரஸுக்கான தடுப்பூசி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குல்ல, அதில் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறாங்க. இதற்கான தொடக்கம் இப்போ வந்து நடந்திருக்கு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு சிறுமிகளுக்கு வந்து இதற்கான தடுப்பூசி வந்து போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவித்திருந்தாங்க. 2025-26 தமிழக நிதிநிலை அறிக்கையில் இதை வந்து அறிவித்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குல்ல, இது பெண்களில் 2வது அதிகமாக காணப்படுற புற்றுநோய். அப்போ முதலிடத்தில் இருக்கிறது எது அப்படின்னா மார்பக புற்றுநோய். அடுத்தது, வள்ளுவர் கோட்டம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. வள்ளுவர் கோட்டம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. 1973ஆவது ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதினால் இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதோடைய கட்டடக் கலைஞர் கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவர். இந்த பணி முடியும் தருவாயில் இருக்கும்போது நெருக்கடி நிலைக்காலம், அதாவது எமர்ஜென்சி 1975ஆவது ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1976ஆவது ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முன்னாள் குடியரசுத் தலைவரான பக்ருதீன் அலி அஹமத் அவர் தான் இதை வந்து திறந்து வைத்தார். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை புதுப்பித்திருக்காங்க. அதனால தான் இது இப்போ நியூஸில் வந்திருக்கு. ரூபாய் 80 கோடி மதிப்பில் இதை வந்து புனரமைப்பு செய்து இப்போ திறந்திருக்காங்க. 20,000 சதுர அடி பரப்பில் 1548 இருக்கைகளோட இதில் வந்து கலையரங்கம் அமைத்திருக்காங்க. அடுத்தது 1330 திருக்குறளை கொண்ட குறள் பலகையுமே இங்கே அமைத்திருக்காங்க. இந்த திருக்குறள் எல்லாமே கருணாநிதி அவர்களுடைய உரை வைத்து வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது 100 பேர் அமரும் வசதியோட திருக்குறள் ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகம் அமைத்திருக்காங்க. அப்புறம் நடனம் ஆடும் நீரூற்று இதையும் அமைத்திருக்காங்க. சில இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த நீரூற்று பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே இறங்கி அந்த மாதிரி மேலே கீழே அப்படின்னு இறங்கும்ல, மேலே ஏறி கீழே இறங்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று இங்கே அமைத்திருக்காங்க. அடுத்தது, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2006. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இதை முன்னாள் முதல்வர் கருணாநிதி வந்து தொடங்கி வைத்தார். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இதோடைய 2வது கட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதற்கான திட்ட காலம் 2021-22 2025-26 வரைக்கும். இப்போது இது பார்த்திங்கன்னா கிராம உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக செயல்படுத்தப்படுது. இப்போ தமிழக அரசு இந்த திட்டத்திற்காக ரூபாய் 125 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, 2025 பாரிஸ் டைமண்ட் லீக் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸ் டைமண்ட் லீக் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்தது நீரஜ் சோப்ரா, நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், நம்ம இந்தியாவுடைய ஈட்டி எறிதல் வீரர்.
தேசிய ஈட்டியெறிதல் தினம் நம்ம ஆகஸ்ட் 7ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். இது 2020 ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ரா வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். ஆக்சுவலி 2020 டோக்கியோ அப்படிங்கிறது 2021 ஆண்டு தான் நடைபெற்றது. ஆனால் இது அப்படி தான் சொல்லுவாங்க, 2020 டோக்கியோ ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இவர் தங்கம் ஜெயிச்சிருந்தார். இவர் தங்கம் ஜெயிச்சார்ல, அந்த தினம் தான் நம்ம தேசிய ஈட்டியெறிதல் தினமாக கடைபிடிக்கிறோம். அது ஆகஸ்ட் 7ஆம் தேதி. அடுத்தது, தமிழ்நாட்டில் தற்போது உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் 180. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் புதிதாக 4 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு சார்பில் திறந்து வைத்திருக்காங்க. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து இதை திறந்து வைத்திருக்காரு. எங்கெங்கே அமைத்திருக்காங்க அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தில் கேவி குப்பம் அப்படிங்கிற பகுதியில், திருச்சி மாவட்டத்தில் துறையூர் அப்படிங்கிற பகுதியில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை அப்படிங்கிற பகுதியில், அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அப்படிங்கிற பகுதியில். இங்கே எல்லாமே, அதாவது ஒவ்வொரு காலேஜ்லேயுமே 5 பாடப்பிரிவுகளோட இதை வந்து சேர்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 180. அடுத்தது, ஆசிய அண்டர் 23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அண்டர் 23 ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ இது வந்து வியட்நாமில் நடைபெற்றது. வியட்நாமில் உங்டங் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியா 4 தங்கம் 5 வெள்ளி ஜெயிச்சிருந்தோம். இதில் தங்கம் ஜெயிச்சது யாரெல்லாம் அப்படின்னா, பிரியான்சி பிரஜாபத், அப்புறம் ரீனா, அப்புறம் சிருஷ்டி, அப்புறம் பிரியா, இவங்க 4 பேரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டில் நோபல் பரிசு வந்து கொடுப்பாங்கல்ல, இதில் அமைதிக்கான நோபல் பரிசு டொனால்டு ட்ரம்ப் இருக்கார்ல, அவருக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து பரிந்துரை பண்ணுறதாக முடிவு பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போரில் டொனால்டு ட்ரம்ப் வந்து அமைதியை ஏற்படுத்தினார் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க. அதற்காக இவருடைய பேர் வந்து அமைதிக்கான நோபல் பரிசில் வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக மழை காடுகள் தினம், இது ஜூன் 22ஆம் தேதி. அதே உலக காடுகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 21ஆம் தேதி. இந்த தினம் தான் ரொம்ப முக்கியமானது. உலக காடுகள் தினம் அப்படிங்கிறது தான் மழை காடுகள் தினத்தோடையுமே ரொம்ப முக்கியமானது. உலக காடுகள் தினத்துடைய கருப்பொருள் காடுகள் மற்றும் உணவு அப்படிங்கிறது தான், ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் அப்படிங்கிறது. அடுத்தது, 11வது உலக யோகா தினம், இது வந்து ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்றது. அதாவது நம்ம கொண்டாடுறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா அப்படிங்கிறது தான். முதல் யோகா தினம் 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி நம்ம கொண்டாடியிருந்தோம். அடுத்தது, உலக அகதிகள் தினம், இது வந்து ஜூன் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அகதிகளுடன் ஒருமைப்பாடு அப்படிங்கிறது தான், சொலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜஸ் அப்படிங்கிறது. இப்போ ஒருமைப்பாடு அல்லது சொலிடாரிட்டி அப்படின்னா என்னென்னா, அவங்க கூட நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போது நமக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அவங்க கூட நிற்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இந்த மாதிரி சொல்கிறது. அதே உலக புலம்பெயர்ந்தவர்கள் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 18ஆம் தேதி. இப்போ அகதிகள் வேறு, புலம்பெயர்ந்தவர்கள் வேறு. இப்போ புலம்பெயர்ந்தவர்கள் யார் அப்படின்னா, இப்போ வேலைக்காக படிப்புக்காக இந்த மாதிரிலாம் வேறு இடங்களுக்கு போகிறாங்கல்ல, அவங்க வந்து புலம்பெயர்ந்தவர்கள். ஆனால் அகதிகள் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் போர்னால், அவங்க நாட்டை விட்டு வெளியே துரத்தப்படுறதுனால, இதனால எல்லாம் வெளியில் போகிறாங்கல்ல, அவங்க தான் அகதிகள். ரிவிஷன் பார்க்கலாம். நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வினீத் ஜோஷி. அடுத்தது, தற்போது எங்கு 3 லட்சம் பேர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். அடுத்தது, அரிய வகை இரத்த பிரிவு உள்ளவர்களின் விவரங்கள் முதல் முறையாக எங்கு சேகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் NIIH. அடுத்தது, மாணவர்களின் கலைத்திறனை வெளிக்கொண்டு வரும் கலை சிற்பி பயிலரங்கம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, தற்போது தமிழகத்தில் எத்தனை வயது உள்ள சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 14 வயது. அடுத்தது, வள்ளுவர் கோட்டம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2006. அடுத்தது, 2025 பாரிஸ் டைமண்ட் லீக் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. அடுத்தது, தமிழ்நாட்டில் தற்போது உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் 180. அடுத்தது, ஆசிய அண்டர் 23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.